நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க டெலிகிராம் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். டெலிகிராம்ல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் டெலிகிராம்ல மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. டெலிகிராம்ல ரொம்ப ரொம்ப லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பொதுவாகவே வீடியோ போட்டேன்னா வாட்ஸ்அப்ல புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, வாட்ஸ்அப்ல ரொம்ப லேட்டா வந்திருக்கு, டெலிகிராம்ல ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்செப்டை நான் நிறைய வீடியோ பயன்படுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா டெலிகிராம் இந்த விஷயத்துல பின்தங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லுவேன். என்னன்னு தெரியல. சோ இதுல அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். எனிவே வந்துருச்சு. சோ அந்த அற்புதமான செட்டிங்கை நீங்க பயன்படுத்தணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாசம் 2023 டெலிகிராம் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த போட்டோ ஓபன் பண்ணி பாக்குறவங்க இல்லைன்னா வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறவங்க ஒரு தடவை தான் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடும். சோ இந்த ஃபார்முலாவை 2023 லாஸ்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. சோ அதே டெலிகிராம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2024 ஜனவரியில ஒரு அற்புதமான செட்டிங். டெலிகிராம் கூட இது புதுசா இருக்கலாம், வாட்ஸ்அப் யூசருக்கு இது பழசு தான். ஏன்னா 2023 இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்திட்டாங்க. பொதுவாகவே நான் ஒரு வீடியோ போட்டேன்னா வாட்ஸ்அப் பத்தி புது செட்டிங் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா கார்னர் பண்ணுவேன். அதாவது டெலிகிராம்ல வந்துருச்சு, வாட்ஸ்அப்ல இப்பதான் வந்திருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த தடவை வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி வந்துருச்சு, டெலிகிராம் டூ லேட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த செட்டிங் பிரத்யேகமா. சோ அது என்ன செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க அதாவது வீடியோ மெசேஜ், ஆடியோ மெசேஜ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத டெலிகிராம்ல நான் உங்களுக்கு டைரக்டா லைவா காட்ட போறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டெலிகிராம் யூசரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். டெலிகிராம் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணுங்க. ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணி ஆயிடுச்சு. டெலிகிராம்ல ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா கேமரா ஐகான் இருக்கா, இதுல மைக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தட்டுனீங்கன்னா மைக்கா மாறிடும். இப்படிதான் டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ இந்த மைக் என்ன பண்றேன், அப்படி பிரஸ் பண்ணி மேல இழுத்த உடனே பாருங்க, நான் பேசுறது இங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன், அதுக்கப்புறம் பாஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆடியோ மெசேஜ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நீங்க கவனிக்கலாம். இடையில நீங்க நிறுத்தினா அப்படி நிறுத்திக்கலாம். பாஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ப்ளே பண்ணி கேட்கலாம். வேணாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும்னா அப்படி பிரஸ் பண்ணி மேலே எடுத்து விட்டீங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்றதுக்கு முன்னாடி வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், சென்ட் பண்ணிக்கலாம். இப்படி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை தான் அவரால் கேட்க முடியும் இந்த ஆடியோ மெசேஜ். அதே மாதிரி வீடியோ மெசேஜ் தட்டின உடனே இந்த ஆடியோ வீடியோ ஐக்கானா மாறிடும். இப்போ நான் என்ன பண்றேன், அதை பிரஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மேல இழுத்துட்டோம்னா பாருங்க மேல ரவுண்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா. சோ இந்த மாதிரி நீங்க வீடியோ மெசேஜும் பண்ணலாம். இந்த ரவுண்டுக்கு மேல பாருங்க அந்த ஒரு ஒயிட் பார் அப்படி ஃபுல்லா வரதை நீங்க பார்த்து ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. சேம் ஆடியோ மெசேஜ் மாதிரி தான் வீடியோ மெசேஜ். பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். வேணா டெலிட் பண்ணிக்கலாம். மீண்டும் பிரஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் வியூ ஒன்ஸ் பயன்படுத்தலாம், சென்ட் பண்ணலாம். சமல சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ வரதா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இது ஒரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்லாம் இருங்க, பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.